ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அடிமை ஃப்ரீக்கு வந்துட்டேன். நாம் இப்போது ஹீரோ லெவலிங் சோலோ எபிசோட் 10 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோடு கடைசியில் நம்ம ஹீரோ சும்மா வேறு லெவலில் அந்த டெஸ்ட்டெல்லாம் முடிச்சுட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்திருப்பான். மற்ற யூனிவர்சிட்டியில் இருக்க எல்லாருமே நம்ம ஹீரோ பார்த்து வாயா பிறந்திருப்பானுங்க. அங்கே நம்ம ஹீரோ வந்து அங்கே எல்லார்ட்டுமே பேச ஆரம்பிக்க அதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்கில் அங்கே எல்லா யூனிவர்சிட்டி சேர்ந்த அந்த யூனிவர்சிட்டி ஓனர் எல்லாமே உட்காந்துட்டு இருக்க நம்ம ஹீரோ அங்கே போய் நின்றுட்டு இருக்கும்போது ஒவ்வொருத்தராக வாங்க நீங்கள் எங்களோட யூனிவர்சிட்டிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக பேசிகிட்டு இருப்பானுங்க. நம்ம ஹீரோ இவங்க எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறது கேட்டுட்டு இருக்கும்போது அங்கே ஆர்கால் யூனிவர்சிட்டி சேர்ந்த ஒருத்தன் அவன் மட்டும் அமைதியாக உட்காந்துட்டு இருப்பான். இவன் எதுக்கிட்ட அமைதியாக உட்காந்துட்டு இருக்கான் பாவம் போல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே நம்ம ஹீரோ அவனுங்க ரொம்ப அதிகாரமாக பேசிகிட்டு இருப்பானுங்க. அங்கே நம்ம ஹீரோவோட நீங்கள் பேசுறது ரொம்ப திமிராக இருக்குது, கொஞ்சம் என்கிட்ட மரியாதையாக பேசுங்கன்னு சொன்னோன்னே அதை கேட்டு அவனுக்கு எல்லாருமே டேய் நீ விருகன் டைப் சேர்ந்தவன் தான்டா, நீ ரொம்ப வீக்காக இருப்ப, எங்ககிட்ட இந்த மாதிரிலாம் பேசாத, நாங்களாம் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ ஓ நீங்களாம் பெரிய ஆளா, என் கூட போட்டி போட்டு ஜெயிச்சிருங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு அங்கே இருந்த ஒருத்தன் என்னது நீ பெரிய ஆளா, சரி வாடா நீயா நானா பார்த்தலாம், ஒத்தைக்கு ஒத்த வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட ரெடியாக நிற்பான். அவன் அப்படியே மேஜிக் பவர்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண ரெடியாக இருக்கும்போது அங்கே இருக்க மற்ற யூனிவர்சிட்டி சேர்ந்தவங்கலாம் என்ன இவன் பாட்டுக்கு அட்டாக் பண்ண போகிறான், என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. இங்கே அவன் அப்படியே பவர்ஃபுல்லான மேஜிக்கை வச்சு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணும்போது அது வேகமாக வந்து நம்ம ஹீரோவை அடிக்க வரும். உடனே நம்ம ஹீரோ அந்த அம்பர்லாவை எடுத்து கன்னா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி இப்போ நான் யாரு உண்மையான வேகம்னா என்னன்னு உனக்கு காட்டவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்த எல்லா அந்த அட்டாக் எல்லாத்தையுமே அந்த புல்லட் மூலமாகவே அடித்து நொறுக்கிடுவார். அந்த அட்டாக்கெல்லாம் அடித்து நொறுக்கிட்டு இன்னும் சுட்டுட்டே இருக்க அந்த புல்லட் எல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக அவனை மேலே வந்து அடிக்கும் பாருங்க. அடிச்சு அடியில் வாயில ரத்தம் தெறிக்க பறந்து போய் விழுந்துருவான். அவன் விழுந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ அங்கே இருக்க எல்லாருமே பார்த்து என்ன இப்போ உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுதா நான் யாருன்னு, இன்னும் புரிஞ்சுதா இல்லை இதுக்கு மேலே புரிய வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதை கேட்டு அங்கே இருக்க எல்லாருமே என்னடா இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான், இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, இவன் ஏதோ ஒரு பிளான் பண்ணியிருக்கான், நம்மளுக்குலாம் அடங்க மாட்டான் போல இருக்கே, நீ எங்களோட யூனிவர்சிட்டியில் வந்து சேர்றியா இல்லையா, எந்த யூனிவர்சிட்டியில் வந்து சேர்ற டக்குன்னு முடிவு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பேசிக்கிட்டே இருப்பானுங்க. உடனே நம்ம ஹீரோவும் இங்கே உங்களோட யூனிவர்சிட்டிக்கெலாம் நான் சேர மாட்டேன்டா அப்படின்னு அங்கே ஆர்கல் யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அமைதியாக இருந்தால் பாருங்க. அவனோட யூனிவர்சிட்டியில் நான் போய் சேர்ந்துடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே அந்த ஆர்கல் யூனிவர்சிட்டியை சேர்ந்தவன் வாயை பொழந்துட்டு செம்ம ஷாக் ஆயிடுவான். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் வெப்பன் செய்கிறவன் இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோ பேசிகிட்டு இருப்பாங்க. அதை கேட்டு அந்த வெப்பன் செய்கிறவன் என்னது நீ அந்த யூனிவர்சிட்டியில் போய் சரியா, எதுக்கடா உனக்கு இவ்வளோ அவசரம், சரி இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்டோன்னே எனக்கு இன்னும் நிறையா வெப்பன் வேணும், உனக்கு ஏதாச்சும் ஒரு புதுசாக வெப்பன் செஞ்சு தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவங்ககிட்ட கேட்கும்போது அவனும் சரி காசு கொடுத்துட்டு போ, 3 நாள் கழிச்சு வா உனக்கு செஞ்சு கொடுக்குறேன், அதுக்கு முன்னாடி இந்த டிக்கெட்டை வச்சுக்கோ, இது ஒரு முக்கியமான டிக்கெட்டு, உனக்கு யூனிவர்சிட்டியில் இல்லை முக்கியமான ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோக்கு கொடுத்துருவான். அப்படி கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோட்ட இப்போ 933 கோல்டு இருக்கும். அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோவோட அந்த ஜேர்னி ஆரம்பிப்பார். அதாவது மான்ஸ்டர்ஸ் இருக்கிற இடம் நம்ம ஹீரோக்கு தெரிய வரும். அதனால அந்த மான்ஸ்டரை வேட்டையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு போனால் அங்கே ஒரு பயங்கரமான நெத்தியில் கொம்பு வச்ச குதிரை பார்த்துருப்பீங்க, ஆனால் இது நெத்தியில் கொம்பு வச்ச ஒரு பயங்கரமான சிங்கம். அதை நம்ம ஹீரோ அடித்து தோக்கடிச்சிட்டு அதோட லைன் ஹைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான ரிவார்டை எடுத்துகிட்டு இருப்பாரு. அப்படி இந்த பக்கம் பார்த்தா ஒரு ஸ்டோனால் உருவான வித்தியாசமான ஒரு மான்ஸ்டர், அது செம பயங்கர பெருசாக இருக்கும். அதை பார்த்தா நம்ம ஹீரோ இதுனடா இங்கே இருக்குது, இதை வேகமாக போய் சண்டை போட்டு தோக்கடிக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ அதை நோக்கி வேகமாக ஓடும்போது அங்கே பார்த்தா அந்த இடத்துல ஒரு பொண்ணு இந்த ஸ்டோன் மான்ஸ்டர் கூட பயங்கரமாக சண்டை போடுவா. இவரோட பேர் லிங். இவ வந்து ஒரு வித்தியாசமான மெஜிஷியன் டைப்பு. அது மட்டும் இல்லாமல் இவ 24வது லெவலில் இருக்கா. இவ அந்த மான்ஸ்டர் கூட சண்டை போட்டு ரொம்ப டயர்ட் ஆயிடுவா. அந்த மான்ஸ்டர் அப்படியே அடித்து பறக்க விட்டுரும். அவள் அப்படியே பறந்து போய் கீழே உள்ள போக போகிறா. அப்போ டக்குன்னு அப்படி எந்திரிச்சு நின்று அவளோட மந்திரக்கோலை வச்சு பயங்கரமான அட்டாக்கு அந்த ஸ்டோன் மான்ஸ்டர் மேலே ஃப்ரோசோன் அப்படி சொல்லிட்டு போட அது எல்லாமே அது மேலே பயங்கரமான அட்டாக்காக அவ்வளோ மறுபடியும் அவள் ஈட்டியை வச்சுட்டு சரசரம் வெட்டிக்கிட்டே இருப்பா. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ இவ அதை கொன்றுவாளா, பார்த்தா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி தெரியல, சரி நம்ம டக்குன்னு போய் இவளுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது இங்கே அந்த மான்ஸ்டர் பயங்கரமாக தரையை போட்டு ஒரு அடிக்கும். அது செம்ம ஃபோர்ஸாக இருக்கும். அப்புறம் மறுபடியும் அதை கையை தூக்கிட்டு அந்த பொண்ணு அடிக்கிறதுக்கு அப்படி கிட்ட வரும் பாருங்க. அந்த பொண்ணு சண்டை போடாமல் ஐயையோ இதுக்கு மேலே என்னால் சண்டை போட முடியாதுப்பா, எனக்கு டயர்டாக இருக்குது, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சண்டை போடாமல் அப்படியே அவள் சாவை எதிர்பார்த்து நின்றுட்டு இருக்கும்போது டக்குன்னு நம்ம ஹீரோ குறுக்க வந்து அந்த அட்டாக்கை தடுத்து நிப்பாட்டி டான்சிங் ராட் காம்போ ரஸ் வைல்ட் ஸ்வீப் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அட்டாக்கு மேலே அட்டாக்கை போட்டு அடித்து நொறுக்கிடுவார். அந்த ஸ்டோன் மான்ஸ்டர் அப்படி சல்லியாக உடங்கி நொறுங்கி போயிடும். நம்ம ஹீரோ இப்போ லெவலப் ஆயிருப்பான். இப்போ நம்ம ஹீரோ 22வது லெவலில் இருக்கான்.
அதை பார்த்துட்டு இங்கே இருக்க அந்த லிங்குன்ற பொண்ணு, ஏய் ஹேண்ட்ஸம் பாய், நீ ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கடா அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நம்ம ஹீரோக்கு வித்தியாசமான ஒரு மெஜிஷியன் டைப் ஸ்டிக்கு வந்திருக்கும். அந்த ஸ்டிக்கு நம்ம ஹீரோக்கு 25வது லெவலில் இருக்கும்போது கிடைக்கணும். ஆனால் இப்போவே நம்ம ஹீரோக்கு கிடச்சிருச்சு. நம்ம ஹீரோ இதை வச்சு பரவாயில்ல, இந்த ரிவார்டு ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது, அங்கே நம்ம ஹீரோ கிட்ட அந்த பொண்ணு, ஏய் நீ 22வது லெவலில் தான் இருக்கியா, அப்படி இருக்கும்போது நீ எப்படா இந்த லெவலுக்கு ஒரு பாஸ் மான்ஸ்டரை போட்டு தொலைனேன், நான் 24வது லெவலில் இருக்கேன், என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, நான் வேஸ்ட்டு அப்படி சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கும்போது, அதை கேட்டு நம்ம ஹீரோ, அழாத நீ நல்லா தான் சண்டை போட்ட, என்ன உன்னோட ஸ்பீடும் உன்னோட அந்த அட்டாக் ஃபோர்ஸும் பார்த்தல, அவ்வளோதான், அதெல்லாம் பரவாயில்ல சமாளிச்சிடலாம், சரி நான் அடுத்த வேலையை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருப்பா. நம்ம ஹீரோ போகிற வழியில் இருக்க மான்சஸ் எல்லாத்தையுமே அடித்து நொறுக்கி தள்ளிக்கிட்டு போயிட்டே இருப்பார். அதை பார்த்துட்டு அந்த லிங்குன்ற பொண்ணு, ஐயோ இவன் போக போக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான்னு தெரியுது, இவன் எந்த ஸ்கூலில் இருந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, நம்ம ஹீரோ அப்படி இந்த பொண்ணை திரும்பி பார்த்து, என்ன நீ என் பின்னாடியே வந்துட்டு இருக்க, என்ன வேணும் அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு அந்த லிங்குன்ற பொண்ணு, உன் பின்னாடியே வந்தானுக்கு வழியெல்லாம் கரெக்டாக தெரியும், கொஞ்சம் நீ கூட்டிகிட்டு போயேன் அப்படின்னு சொன்னோன்னே, அதை கேட்டு நம்ம ஹீரோவும், சரி வந்து தொலை, என்ன இவ ரொம்ப வித்தியாசமாக இருக்காளே அப்படி சொல்லும்போது, நான் ரொம்ப தொல்லை பண்ணுறேனா அப்படி சொல்லிட்டு அவளுக்கு ஒரே அசிங்கமாக போயிடும். டக்குன்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு ரெட் மூன் வந்துடும். அதை பார்த்து நம்ம ஹீரோ, என்னது டக்குன்னு இந்த இடத்துல ரெட் மூன் வந்திருக்கு அப்படி சொல்லும்போது, இந்த லிங்குன்ற பொண்ணு, நான் ஒன்றுத்துக்குமே லாய்க்கு இல்லை, மான்சஸ் எல்லாமே நான் அடித்து கொல்ல போகுது, நீ என்னை காப்பாற்றுவியா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழுதுகிட்டே இருக்கும்போது, டக்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோ, நீ அழாத, நான் உன்னை டக்குன்னு இங்கேருந்து கூட்டு போகிறேன், ஏன்னா இங்கே ரெட் மூன் வருது, நிறையா மான்சஸ் வரும், என்னால் சமாளிக்க முடியும், ஆனால் உன்னை காப்பாற்றுறது கஷ்டம், அதனால நம்ம இங்கேருந்து உடனே தப்பிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உப்பு மூட்டை தூக்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போக, டப்புன்னு பார்த்தா நம்ம ஹீரோ பின்னாடி கையை வச்சுட்டு அப்படி ஓடுவானா, அந்த பொண்ணு, டேய் அங்கே கையை வைக்காதடா, ஏன்டா அங்கே கையை வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரே வெக்கமாக போயிடும். பின்னாடி பார்த்தா சும்மா வசன்னு அவ்வளோ மான்ஸ்டர் அங்கே ஓடி வந்துட்டு இருக்க, நம்ம ஹீரோ அதுலேருந்து குதிச்சு தப்பிச்சு ஓடிட்டு இருப்பான். அதை பார்த்து அந்த பொண்ணும், இவன் என்னை காப்பாற்ற தான் ட்ரை பண்ணுறான், நீ ரொம்ப நல்லவன், ஆனால் அங்கே கையை வைக்காத, கையை எடு, எனக்கு வெக்கமா இருக்கு அப்படி சொல்லிட்டு இருக்க போது, நம்ம ஹீரோ அப்படி தூரமாக போய் இறக்கி விட்டுருவான். இறக்கி விட்டுட்டு, இதுக்கப்புறம் எனக்கு பின்னாடி வராத, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, டப்புன்னு பார்த்தா அந்த பொண்ணு, இல்லை என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட வரும்போது, டப்புன்னு பார்த்தா அங்கே ஒரு குழி இருக்கும், அந்த குழிக்குள்ளே 2 பேர் அப்படி விழுந்துருவாங்க. அப்படியே நம்ம ஹீரோ கை காலை வச்சு அப்படி ஸ்லைடு பண்ணி தடுத்து நிப்பாட்டிட்டு இருப்பான். அப்படியும் கையை வச்சு காலை வச்சு அண்டம் கொடுத்து நின்று இருக்க, அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு, ஐயோ நம்ம இன்னும் சாவலையே. நம்ம ஹீரோவும், இன்னும் சாகலை, ஏன் இந்த மாதிரி கத்திக்கிட்டு இருக்க, நீ கொஞ்சம் அமைதியாக இருந்தால் பேசாமல் இருக்கலாம்ல, நீ என்னை நம்பு அப்படி சொல்லும்போது, அதுக்கு அந்த பொண்ணு, நான் உன்னை நம்புகிறேன், ஆனால் உன்னோட பேரே எனக்கு தெரியாதே அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே, நம்ம ஹீரோவும், என்னோட பேர் சங்கு அப்படி சொல்லும்போது, அந்த பொண்ணு, நீ எனக்கு இவ்வளோ உதவி பண்ணுறியே, எதுக்காக எனக்கு உதவி பண்ணுற, அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கணும்ல அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே, அதை கேட்டு நம்ம ஹீரோவும், அப்படியா, நீ ரொம்ப டேலண்டான ஒருத்தி, உன்னை சாக விடக்கூடாது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லி சமாளிச்சுட்டு இருப்பான். அப்புறமா அந்த கொக்கியை வச்சு நம்ம ஹீரோ மேலே அப்படி கொக்கியை போட்டு மேலே பறந்து வந்துடுவான். அப்படி பறந்து வரும்போது என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அந்த குழிக்குள்ளே அப்படி விழுந்ததில் அவளோட ட்ரெஸ் எல்லாம் அப்படி கிழிஞ்சு போயிடும். அவள், இங்கே பார்க்காத, என் ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவள் கத்தும்போது, ஐயோ நான் பார்க்கலாமா, இந்தாம்மா இந்த ட்ரெஸ்ஸை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு ட்ரெஸ்ஸை கொடுப்பான். அந்த ட்ரெஸ்ஸை போட்டு அவள் அப்படி வெளியே வரும்போது, ஏய் நீ இந்த ட்ரெஸ்ஸை வேணும்னு தான் கொடுத்தியா, இது பாரு எனக்கு எவ்வளோ சின்னதாக இருக்கு பாரு அப்படி சொல்லும்போது, அதை கேட்டு நம்ம ஹீரோ, என்னை மன்னிச்சிரு அப்படி சொல்லிட்டு அங்கே இருக்கிற நம்ம ஹீரோ அவனோட ஸ்டோர்லேருந்து ஒரு ட்ரெஸ் எடுப்பான், கம்ப்ளீட் ட்ரெஸ்ஸு. அந்த ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக அவளுக்கு கொடுத்துட்டு, இது பரவாயில்ல, இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கு, நீ இந்த மாதிரி வேணும்னு பண்ணக்கூடாது அப்படி சொல்லிட்டு அவள் கோவப்பட்டு நம்ம ஹீரோவும் அவங்களும் 2 பேரும் அப்படியே போய்கிட்டே இருப்பாங்க. அங்கே பார்த்தா தண்டர் சிட்டின்னு ஒரு சிட்டி இருக்கும். அங்கே ஒரு போர்டில் இங்கே ஆக்சிடென்ட் நடக்கிற இடம், அதாவது ஏலம் நடக்கிற இடம் இந்த பக்கம் இருக்குது அப்படி சொல்லும்போது, நம்ம ஹீரோ கிட்ட அந்த பொண்ணு, அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவை இழுத்துக்கிட்டே ஓடுவா. நம்ம ஹீரோவும் சரி வாங்கி தரேன் அப்படி சொல்லிட்டு ஒரு துணி கடைக்கு போனால், அங்கே ஒரு பொண்ணு நம்ம ஹீரோவை வித்தியாசமாக பார்க்க, நம்ம ஹீரோவை வித்தியாசமாக பார்த்துட்டு இருப்பான். அப்போ அந்த லிங்குன்ற பொண்ணு, இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குல்ல, அதை நான் எடுத்துக்கவா அப்படி சொல்லும்போது, இதோட விலையை பார்த்தா 35 கோல்டு இருக்கும், சரி எடுத்துக்கோ, ஆனால் இதை விட நல்ல ட்ரெஸ் எதாவது இருந்தால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ நம்ம ஹீரோ கோல்டு கொடுத்து இவளுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை கொடுங்க அப்படி சொல்லும்போது, அங்கே இருக்கிற அந்த கடைக்கார பொண்ணு, இங்கே நம்ம லிங்கை கூட்டு போய் செம்மையான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு அப்படியே கூட்டு வந்து, இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குல்ல உங்களுக்கு அப்படி சொல்லும்போது, இங்கே நம்ம ஹீரோ இன்னொரு ட்ரெஸ்ஸை பார்த்து, இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கு, இதோட குவாலிட்டி இதெல்லாம் எங்கே பண்ணது, டிசைன் என்ன அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது, இதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு, நீங்கள் கோல்டு கொடுத்தீங்க, நான் ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டேன், இதெல்லாம் எங்கேருந்து வருதுலாம் நீங்கள் கேட்காதீங்கன்னு சொல்லும்போது, அங்கே ஒரு பணக்கார பொண்ணு மாதிரி வருவா. அவள் நம்ம ஹீரோவை பார்த்த உடனே, இவன் கொஞ்சம் பயங்கரமான ஆளாக இருக்கானே அப்படி சொல்லிட்டு பார்த்து மிரண்டு போயிடுவா. உடனே அந்த பொண்ணும், ஏய் ஏன் இப்படி பேசுகிற, கஸ்டமர்கிட்ட எப்படியா பேச அப்படி சொல்லிட்டு அந்த கடைக்கார பொண்ணை ஓங்கி ஒரு அறையை போட்டுருவா. அடிச்சுட்டு, என்ன தப்பாக நினச்சிக்காதீங்க, அவள் அப்படி தான் திமிரா பேசுவா, உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன், இந்தாங்க இந்த கிஃப்ட் எடுத்துக்கங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு கோல்டு கொடுத்து அனுப்பி
வைப்பா. அப்புறம் நம்ம ஹீரோவும் அந்த லிங்கும் அப்படி போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ இங்க பாரு எவ்வளவு கோல்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிங்க் பண்ணிட்ட காட்டிட்டு இருப்பான். அப்புறம் நம்ம ஹீரோவும் லிங்கும் ஒன்னா அடுத்த சிட்டியை நோக்கி போயிட்டு இருப்பாங்க. லிங்க் நம்ம ஹீரோ கூட இருக்கிறதுக்கு செம ஜாலியா இருப்பாங்க. இதோட இந்த எபிசோட் இங்க முடியுது. லிங்க் போக போக இன்னும் நிறைய அட்ராசிட்டி பண்ண போறாங்க. ஒருவேளை இவங்க தான் நம்ம ஹீரோனியும் சும்மா செம அட்ராசிட்டியா இருக்கும் போது அடுத்தடுத்த எபிசோடு உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.